சாதி மாறி திருமணம் செய்ததால் யமனாக மாறிய அண்ணன், சொந்த தம்பியையும் தம்பி மனைவியையும் வெட்டி சாய்த்த கொடூரன், தமிழ்நாட்டையே உலுக்கிய ஆணவ கொலை வழக்கு, சாதி வெறியனுக்கு நீதிமன்றம் விதித்த அதிரடி தீர்ப்பு என்ன? வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த கனகராஜும் வர்ஷினியும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட காதலுக்கு 2 பேர் வீட்ல இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. ஆனா 2 பேருமே தங்களோட காதல்ல உறுதியா இருந்ததால வீட்டோட எதிர்ப்பை மீறி 2019 ஜூன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேர் வீட்லயும் ஏத்துக்காததால கனகராஜும் வர்ஷினியும் கோவை மேட்டுப்பாளையத்துல உள்ள கனகராஜ் வீட்டு தெருவுலயே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி வாடகைக்கு வீடு எடுத்து வாழ்க்கைய புதுசா ஆரம்பிச்ச கனகராஜ் வீட்டுக்கு அவரோட கூட பிறந்த அண்ணன் வினோத் போயிருக்கான். பண்ணதுதான் பண்ண, நம்ம சாதி பொண்ணை பார்த்து லவ் பண்ணாம வேற சாதி பொண்ணை லவ் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, இது நமக்கு அசிங்கம் இல்லையா? ஒழுங்கா அவளை வீட்ல போய் விட்டுட்டு நீ மட்டும் வீடு வந்து சேருன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். லூசு மாதிரி பேசாதடா, இனிமே என் வாழ்க்கை வர்ஷினி கூட தான், நீ போய் உன் வேலைய பாருன்னு சொல்லிருக்கான். இப்படியே 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இவ்ளோ சொல்றேன், என் பேச்ச கேட்க மாட்டியான்னு ஆவேசமான வினோத் வேற சாதி பொண்ணு கூட வாழ்றதுக்கு பதிலா நீ செத்து போயிடுறான்னு சொல்லிக்கிட்டே தான் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து கனகராஜோட தலையிலேயே வெட்டி இருக்கான். இத தடுக்க வந்த வர்ஷினியையும் ஈவு இறக்கமே இல்லாம வெட்டி வீசி இருக்கான் வினோத். இதுல கனகராஜும் வர்ஷினியும் அந்த இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் வினோத்தையும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் சின்னராஜ், கந்தவேல், ஐயப்பன்னு மொத்தம் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சாங்க. இது ஆணவ கொலைங்கிறதால கோயம்புத்தூர்ல இருக்கிற பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்துல இந்த கேஸ் விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டையே உலுக்குன இந்த இரட்டை ஆணவ கொலை வழக்குல 5 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வந்திருக்கு. ஜனவரி 27ஆம் தேதி நடந்த இந்த கேஸோட விசாரணை அப்போ கனகராஜையும் வர்ஷினியையும் கொலை பண்ணது வினோத் தாங்கிறது ஆதாரப்பூர்வமா நிரூபணமாகியிருக்கிறதாவும் இந்த கேஸ்ல வினோத் தான் குற்றவாளினோ கோர்ட் அறிவிச்சிருந்துச்சு. அதே நேரத்துல வினோத்தோட ஃப்ரெண்ட்ஸ் சின்னராஜ், கந்தவேல், ஐயப்ப மீதான குற்றச்சாட்டு ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படாததால அவங்க 3 பேரையும் விடுதலை செஞ்சு கோர்ட் உத்தரவிட்டுச்சு. வினோத் தான் குற்றவாளின்னு அறிவிச்சாலும் அவனுக்கான தண்டனை விவரம் ஜனவரி 29ஆம் தேதி அறிவிக்கப்படும்னு நீதிபதி சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஜனவரி 29ஆம் தேதி நடந்த இறுதிவாதத்துல இது அரிதினும் அரிதான கேஸ் இல்லன்னும், தம்பி வேற சாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோவத்துல கொலை பண்ணிட்டாருன்னும், அந்த பொண்ணை கொலை பண்ணணுங்கிற எண்ணத்துல போலன்னும், அதனால வினோத்துக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க கூடாதுன்னு வினோத் தரப்பு வக்கீல் சசிகுமார் வாதாடினாரு. இது வெறும் கொலை கேஸ் மட்டும் இல்ல, வன்கொடுமை, தீண்டாமைன்னு சொன்ன அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் மோகன், இனிமே சாதி ரீதியான வன்கொடுமைகளை தடுக்கணும்னா இந்த கேஸ அரிதினும் அரிதான கேஸா கருதி குற்றவாளி வினோத்துக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு வலியுறுத்தினாரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கிட்ட நீதிபதி விவேகானந்தன் வினோத்துக்கு சாகும் வர தூக்கிலிடணும்னு தீர்ப்பு வழங்கினாரு. இளவர் வர்ஷி பிரியா, கனகராஜ் 22 வயது, 2 பேர் கொடூரமாக சாதியை அடிக்கிற என்ற ஒரே காரணத்திற்காக, காதலித்தாளர் காரணத்திற்காக கொலை செய்யப்பட்ட காரணத்தினால் 302 பிரகாரம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். ரத்தத்துல ஊறிப்போன சாதி வெறியினால சொந்த தம்பியையும் தம்பி மனைவியையும் வெட்டி கொண்ட வினோத்துக்கு வழங்கப்பட்ட இந்த மரண தண்டனை சாதி வெறியன்களுக்கு ஒரு பாடமா இருக்கும்னு சொல்றாங்க பொதுமக்கள்.